ஹாய்! நீங்கள் யூடியூப் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த ஒரு ஆப்லேயே பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிக்கலாம், வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம், தம்ப்நெயில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப்க்கு தேவையான எல்லாமே இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. இந்த ஆப் நேம் வந்து இன்ஷாட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஷாட்டுன்ற இந்த ஆப்புக்குள்ளே வந்துக்கணும். வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து வீடியோ ஆப்ஷன் எடிட்டிங். ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் சிம்பலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் வீடியோ வேணால் வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் வேணால் ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோவே வச்சு ஷோ பண்ணுறேன். ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஒரு 2 ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நான் வந்து க்ரீன் கலர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, அந்த வீடியோக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக அங்கே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே இருக்கிறது ஃபஸ்ட் ஒன் வந்து கேன்வாஸ். அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீல்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு அந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணிக்கிறது. அதே நீங்கள் வந்து யூடியூப் லாங் வீடியோக்கு பண்ணுறீங்க அப்படின்னா லாங் வீடியோக்கு இங்கே இருக்கு பாருங்கள், அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா லாங் வீடியோக்கு போயிடும். இது வந்து யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வந்து ஓகே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆட் மியூசிக். இது வந்து மியூசிக் வந்து நீங்கள் வேணும்னா உங்களுடைய நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த இதில் போய்ட்டு மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கேலரியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற சாங்கை கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். பட் நான் அது வந்து செலக்ட் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெளியில் வந்தீங்கன்னா எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ எஃபெக்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து கிளியராக கேளுங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து காப்பிரைட் இல்லாமல் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக தான் எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க, நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து சாங் டவுன்லோட் பண்ண சாங் வந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காப்பிரைட் வரும். ஸோ அதனால் எஃபெக்டில் இருக்கிற சாங்கை யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் வந்து வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெக்கார்டு. நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட்லாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் வந்து நீங்கள் பேசுகிறதுல வந்து ஷோ ஆகும். ஸோ மியூசிக் வந்து முடிச்சாச்சா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். ஸ்டிக்கர். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்டிக்கர் வேணும்னா ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது லெட்டராக கன்வெர்ட் பண்ண வரீங்க, லவ் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். LOVEன்னு போட்டால் கூட அது வந்து அங்கே வந்து செட் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒவ்வொன்றா அப்படி உட்காந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இன்ஷாட் ஆப்பை வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து புரியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட் ஃபில்டர்லாம் முடிச்சாச்சு. பைப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இப்போ தம்ப்நெயில் ரெடி பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். மஸ்ட்டு யூஸாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோக்கு மேலே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா தம்ப்நெயிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோஸ்க்கு அது தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். டெலீட். அப்படின்னா இந்த ஃபோட்டோ வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். வால்யூம் வந்து நீங்கள் வச்சுருக்கிற பாட்டு, இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற வால்யூம் கம்மியாகணும்னா கம்மி பண்ணலாம். நான் வந்து சாங் வந்து எதுவும் செலக்ட் பண்ணலை, நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதை வந்து கம்மி பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ இதோட போதும் அப்படின்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த வேணாம் அப்படின்னா இதை டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். வால்யூம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். 200 வரை இருக்கும். ஸோ 200 வரை நீங்கள் வந்து வால்யூம் வச்சிங்க அப்படின்னா வீடியோஸில் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேக்ரவுண்டு, உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து எப்படி வேணும், டிம்மாக வேணுமா, லைட்டாக வேணுமா, நல்லா கலராக வேணுமா, இல்லை சும்மா லைட்டாக பிளர்ராக வேணுமா, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக வரும். நீங்கள் இப்படி இது பண்ணிங்கன்னா ஸ்பீட் டூரேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். நமக்கு வீடியோ வந்து டக்குன்னு பார்க்கவும் நல்லா வசதியாக இருக்கும் ஃபோட்டோஸ். அதனால் அது ஸ்பீட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் அப்படின்னா கிராப்பு. இப்போ அந்த ஃபோட்டோ இருக்குன்னா அதோடய சைஸ் இது நல்லா இல்லை அப்படின்னா இதை கிராப் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோ சைஸ் வந்து கிராப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து
இது வந்து டூப்ளிகேட். இப்போ இந்த ஃபோட்டோ வேணும், இதேமாரி இன்னொரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். இதே நீங்கள் அந்த ஃபோட்டோவை மேலே கீழே ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேட் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டூரேஷன் இது ரொம்ப முக்கியம். டைம் டூரேஷன் இது கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த வீடியோட டூரேஷன் வந்து குறையும். அப்படி நீங்கள் அதிகமாக வேணுன்னா அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபில்டர் வேணுன்னா கூட நீங்கள் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் இதை ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ எஃபெக்ட்டுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இப்படி ஷேக் ஆகி துள்ளுற மாதிரி கூட எடிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி எடிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இதை நிறைய எடிட் பண்ணேன் வீடியோவில். ஸோ இது வந்து ரொம்ப மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இதை பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடுத்து இது பண்ணும்போது ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். ஃபில்டர் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ கலர்ஸ் வந்து பிளாக் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா பிளாக் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். நிறைய பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. உள்ளே போய்ட்டு நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி வேணாம் அப்படின்னா டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைனா எடிட் ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து நான் வந்து சாங் ஆட் பண்ணல. ஸோ அதனால் சாங் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் பேசுறது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். வேணாம் அப்படின்னா போதும் நம்ம பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இதை மாதிரி தான் வந்து வீடியோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரியுதான்றதை எனக்கு வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து தம்ப்நெயில் எப்படி வந்து எடிட் பண்ணுறதுன்னு வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் தம்ப்நெயில் வீடியோவும் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.